என்ன சொல்கிறதுன்னு தெரியல. செகண்ட் மேட்ச் ஹாய் மக்களே 2020 அது அவர் சொன்னது. மக்களே கட் பண்ணிட்டு ஹாய் மக்கா வணக்கம் மக்கா இவர் சொன்னது. அப்ப என் தலைவன் நண்பர்களே டிக்கி டக்கா தமிழ் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து 18 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஒரு சிங்கிள் வீடியோவில் ரீச் பண்ணிட்டோம். இன்னுமே மோர் வே டு கோ. 18 வந்து ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர் இல்லாட்டியும் நமக்கு அது ஒரு ஹியூஜ் நம்பராக தான் தெரியுது. ஸோ வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 24th வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. தமிழ் ஃபுட்பால் சேனல் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆப்வியஸாக நீங்கள் தம்ப்நெயில்ஸில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, டைட்டில்லையும் போட்டிருப்போம். இருந்தாலும் என்ன நாங்கள் சொல்லி தானே ஆகணும். ஸோ வந்து நாங்கள் என்ன வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து வேர்ல்ட் கப் ஸ்க்ரீனிங் விலாகை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சென்னையில் வந்து கானா வர்சஸ் போர்ச்சுகல் மேட்ச் வந்து எல்எக்ஸ்ஜி கேமிங் சென்டரில் வந்து ஸ்க்ரீனிங் நடந்தது. ஸோ அங்கே போய் விலாக் பண்ணியிருந்தோம். お前はもう死んでいる。何？もう匠でギレブ。பெனால்ட்டி கொடுக்குறாங்க, அடிச்ச கோலை இல்லை, ரொனால்டோக்கு ஆப்போசிட் இருக்கிறாங்க, எல்லாம் என்ன பிளேயர் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியலை. அது நடக்கணும் தான் நடக்கும் கண்டிப்பாக, அவ்வளோதான். நம்ம பண்ண முடியாது, நம்ம எது சொல்ல முடியாது. ஒரு ஆடினா தான் உண்டு. கோல் ஒன்று விட்டுட்டாரு, பிளேம் கண்டிப்பாக பண்ணுவானுங்க, கண்டிப்பாக கலாய்ப்பாங்க, ஜெயிச்சே ஆகணும். டீமில் கீ பிளேயர்ஸ் யாருன்னா திங்க் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸும் சிஆர்எஸ் அவரை விட்டுட்டு இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு கீ பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் கோல் சான்ஸ் கிடச்சிது. அது கொஞ்சம் தப்பான சான்ஸ் தான். நம்ம சொல்கிறோம் சாண்டர்ஸோட ஸ்டாட்டிக்ஸ் மேட்ச்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சீரியஸ்லி நம்ம மேனேஜர் ஆக்சுவலி மாற்றணும், ஆனால் அது மாற்றுறாங்க. மேபி பார்க்கலாம். எல்லாம் இப்போ என்ன சொல்கிறது, ரொனால்டோ ட்ரை பண்ணலாம், நம்ம ரொனால்டோ ட்ரை பண்ணலாம், மற்றவங்க இப்போ ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் 1 கோல் கன்ஃபார்ம் சொல்லணும், ஜெயிச்சிருவோம். செகண்ட் கோல் ட்ரை பண்ணுவாங்க, பட் எப்படி ரொனால்டோ கடைசி அதான் தான் தோணுது. ஏன்னா அவங்க அவ்வளோ அட்டாக் பண்ணல, ஜஸ்ட் நடுவில் 2 கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையும் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஒழுங்காக இருக்காங்க, ரூபன் டேஸ்லாம் ஒழுங்காக இருக்காங்க. ஸோ அங்கே மேபி வராது, மேக்ஸிமம் வந்தால் ஒரு கோல் அடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என் கூட பார்த்த மற்ற பேரெல்லாம் வந்து வீடியோ கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னுடைய ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷன் ஃபுட்பால் கேம் சூப்பராக ஆடினாங்க போர்ச்சுகல். கானா கிட்ட பாலை லூஸ் பண்ணாமே இருந்தாங்க. பட் கானா என்ன பண்ணாங்கன்னா, இது டேக்கிள் பண்ணுறதுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் வந்து நிறைய எடுத்திருந்தாங்க. ஸோ வந்து ஆப்வியஸாக பெரிய சான்சஸ் கிரியேட் பண்ணனாலும் ரொனால்டோட அந்த ஒரு ஹெட்டர், அப்புறம் வந்து ஒரு கோல் அடிக்க போயிட வேண்டியது, பட் அது கோலாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ அந்த முக்கியமாக அந்த ஹெட்டரை சொல்லணும் அப்படின்னா, அது கோல் மட்டும் ஆயிடுச்சுன்னா செம ஃபேமாக இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பரான ஹெட்டரு, அவ்வளோ தூரத்துக்கு ஜம்ப் பண்ணியிருப்பாரு. ஜுவென்டஸில் ஒரு மேட்ச்சில் வந்து ரொம்ப ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணி வந்து கோல் போட்டிருப்பார்ல. ஸோ லிட்ரலி அதே மாதிரி தான் இருந்தது, எக்ஸாக்டாக சேம் மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஒரு டீசெண்டான ஒரு கேம் தான் வந்து ரொனால்டோ கிட்ட வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்கில் வேற பண்ணியிருந்தாரு சூப்பர்வா. கூட இருந்த எல்லாரும் சரியான கத்து. ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் ஃபுட்பால் கேமை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாலை எந்த அளவுக்கு லூஸ் பண்ணாமல் ஆடணுமோ அந்த அளவுக்கு லூஸ் பண்ணாமல் ஆடினாங்க. பட் டனிலோ அப்படிங்கிறவரது மட்டும்தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அது எந்த வரைக்குமே ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ வந்து செகண்ட் ஹாஃப்ல நம்ம இப்போ போயிடலாம்.
செகண்ட் ஆஃப் என்னடா மேட்ச் அப்படின்றது. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்த வேர்ல்டு கப்லேயே இந்த 2022 கத்தார் வேர்ல்டு கப்லேயே வந்து இதுதான் பெஸ்ட் என்டர்டைனிங் கேம்னே சொல்லலாம். ஒரு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இவங்க கோல் போட அடுத்த கோல் வந்து ஐவி போட்டுட்டு அவர் சப்ஸ்டியூட்ல எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவர் என்ஜாய் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் கட்டி பிடிக்கிறாரு. திடீர்னு திரும்புறாங்க, அடுத்த கோல் போர்ச்சுகல். ஸோ அதுக்கு அடுத்து கம்பேக் இன்னொரு கோல். அதை விட இன்னொன்று என்னன்னா, அடுத்த செகண்ட் கோல் கானா போடுறாங்க. போட்ட உடனே வந்து ஒருத்தர் ஷூ பண்றாரு. ரொனால்டோ அந்த டைம்ல சப்ஸ்டியூட் ஆயிட்டாரு. ஸோ சப்ஸ்டியூட் ஆகி என்னடா எப்படி காமிச்சாரு. போர்ச்சுகல் அகேன்ஸ்டா வந்து ஷூ அப்படின்றது வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து ரொனால்டோவுடைய பெனால்டி கோலு, ஜோ ஃபெலிக்ஸோடைய இது, அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரஃபேல் லியோ என்னடா உள்ள வச்சிருக்கீங்க, அவர் எனக்குங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஆப்வியஸா ரஃபேல் லியோ வந்து ஒரு சூப்பரான தேர்ட் கோல் போட்டாரு. அதுக்கப்புறமா லாஸ்ட் மினிட் எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பக்கன் ஆச்சு. என்னன்னா, டிகோ கோஸ்டா வந்து பின்னாடி இருக்க ஆளை பார்க்கவே இல்லை. அவர் வந்து வாழை கட் பண்ணிட்டு வலிக்கு விழுந்தாரு. வலிக்கு விழாம இருந்தாருன்னா சூப்பரான கோலா இருக்கும். நல்ல வேலை, காட் கிரேஸ், ஒரு லக்கியஸ்டான கேம்னே சொல்லலாம். ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப டஃப் கொடுத்தாங்க கானா. ஸோ வந்து அதுவும் லாஸ்ட் மினிட்ஸ்லனா பார்த்தீங்கன்னா ஃபுல் கேம் டாமினன்ஸ் வந்து கானா கையில் தான் போயிடுச்சு. அவங்க குயிக் அட்டாக்கர் பண்ணலாம் இருந்தாலும் சரி, ஒரு நிறைய சான்ஸ், கிட்டத்தட்ட 3 சான்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டைம்ல கிடைச்சது. பட் வந்து அந்த கோலா கன்வெர்ட் பண்ணாமல் ரிஸ்க் எடுக்காம இருந்தாங்க. பட் அதுவே அவங்களுக்கு பெரிய ரிஸ்க் ஆயிடுச்சு. என்னன்னா அந்த இடத்துல வந்து பால் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வந்து போர்ச்சுகல் சைட்லேருந்து இருந்தது. கானா சைட்லேருந்து நிறைய பாசிட்டிவ் இருந்தது. பட் அவங்களுக்கு 3 கோல் நம்பர்ஸ், நம்மளுக்கு கோல் அதிகமாக இருந்ததுனால மட்டும்தான் ஸோ போர்ச்சுகலாக ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வர கேம்லேயும் மோஸ்ட்டாக வந்து உருகுவே கேம்லனா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இது வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி இந்த டாக்டிக்ஸை மாத்துறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை அந்த மேனேஜர் தான் பண்ணணும். அந்த லாஸ்ட் மினிட்ல கானா பண்ண அந்த தீவுகள் அதெல்லாம் நான் பயந்துட்டேன். அவெல்லாம் தலைவரை வச்சுட்டாங்க நம்ம பசங்க எல்லாரும். அது வாய்ஸே போயிடுச்சு அந்த கட்டு. நான் நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணோம் மேட்ச். அதான் எண்ட் ஆஃப் த டே அதான் இது. ஸோ ஏதோ இந்த பையன் தான் கானா சப்போர்ட்டர். இவெல்லாம் சந்தோஷப்பட்டா அதான் அந்த பையன். ஆனால் லாஸ்ட்ல எப்படியோ ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் சான்ஸ் கிரியேட் பண்ணாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 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 ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்தது. நம்ம கோல் போட, அவங்க கோல் போட, நம்ம கோல் போட. ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்புறம் ஆக்சுவலி டனிலோ வந்துட்டு சென்டர் பேக் ஆட வச்சு தான் பிகஸ்ட் மிஸ்டேக் நினைக்கிறேன். ரொம்ப வந்துட்டு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. பெப்பே இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க கவுண்டரில் தான் கோல் அடிக்க போகிறாங்க தெரிஞ்சிடுச்சு. ஆல்ரெடி டைமண்ட் மிட்ஃபீல்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ டனிலோ ப்ளே பண்ண வச்சது அவன் தப்புன்னு சொல்ல முடியாது. மேபி மேனேஜர் மிஸ்டேக் சொல்லலாம். ஸோ ஒரு கோல் அதனால வந்துச்சு, ஒரு கோல் அவன் ஹெட்டர் கூட கிளியர் பண்ணலை. ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்துட்டு ஒரு ப்ரெஷர் மூமெண்ட்டில் வந்துட்டு ஆப்வியஸாக அது மாதிரி கோல்ஸ் லீக் பண்ணணும்னு தெரிஞ்சது. அது மாதிரி பண்ணிட்டோம். காட்ஸ் கிரேஸ், நம்ம 3 கோல் ஸ்கோர் பண்ண 2 கோல் அட்வான்டேஜ் இருந்ததுனால பாட்டில் பண்ணாமல் போயிட்டோம். லக் தான் நினைக்கிறேன் இது டாமினன்ஸோட. அந்த லாஸ்ட் ட்ராப் பண்ண போயிருப்பாங்க, அந்த லாஸ்ட் மினிட் அது எப்படி உங்கள் ஹார்ட்ல எப்படி இருந்தது? ப்ரோ அது காஸ்டா வந்துட்டு ஒரு யங் கீப்பர். ஸோ வந்து அந்த ஹெட்லைன்ஸ் பிடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுறான். எனக்கு ஈஸியாக கிளியர் பண்ண வேண்டியது கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுறான். மேபி ஒரு மிஸ்டேக் பெருசாக பண்ணால் அது வந்து ஹீ லேர்ன். ஆனால் அந்த மோமெண்ட் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண வேண்டியது காம்ப்ளிகேட் பண்ணால். நான் செல்சி ஃபேன், எக்ஸ்ட்ரா டைம்னாலே நாங்கள் வந்து கோல்ஸ் கொடுத்துருவோம். ஸோ ஆப்வியஸாக இது ஒரு பாட்டில் தான் நினச்சேன். ஆனால் இல்லை, விக்டரி. ஸோ ஹாப்பி. காய்ஸ், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூப்பரான ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோ, ஸ்டார்ட் ஃப்ரம் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்து? ப்ரோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து செல்சி ஓஎஸ்சியில் இருக்கேன். அதாவது செல்சி ஃபேன் குரூப் சென்னையில் இருக்கேன். ஸோ அதில் ஆக்சுவலி சுபாஷ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹெட். அவர் ஆக்சுவலி ஒரு ஸ்க்ரீனிங் இன்வைட் பண்ணியிருந்தார். இங்கேயே தான் எலெக்ஷன் தான் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக சின்ன வயசுலேருந்தே அந்த மேட்ச் வீட்டில் தான் பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.
ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது எனக்கு பிளேஸும் சரி ப்ரைஸும் சரி ரொம்ப ரொம்ப கம்மியாக கைண்ட் ஆஃப் லைக் கரெக்டாக தோணுச்சு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பர்சனலாக செல்சின்றது ரொம்ப பெரிய குரூப், ஸோ அதுக்கு அவங்க ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக ரொனால்டோக்கு பர்சனலாக நடந்துட்டு இருக்கு மேன்செஸ்டர் யுனைடெட்னு எல்லாருக்கும் தெரியும். மீன்வேல் ஃபார்ம் இல்லை, பர்சனல் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அது. ஸோ இந்த ரொனால்டோ வேர்ல்டு கப்பில் தான் சம்வாட் ஒரு கம்பேக் இருக்குன்னு நான் அப்படியே வந்து கெஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு ஒரு ரொம்ப ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ரூனி மெட்ராஸ்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அது ஸ்க்ரீனிங்கான பர்பஸாக அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு கூகுள் ஃபார்மில் லிங்க் க்ரியேட் பண்ணி அதில் எல்லாரோட வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஸோ அதில் எல்லோரும் பேசி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இன்ஃபர்மேஷன் போட்டு இப்போ ஸ்க்ரீனிங் நடந்துச்சு. இது வரைக்கும் எத்தனை ஸ்க்ரீனிங் நடந்திருக்கு, இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம்? நான் பண்ணுறதுல இதான் ப்ரோ ஃபர்ஸ்ட். நான் ஹோஸ்ட் பண்ணுறதுல இதான் ஃபர்ஸ்ட். ரொனால்டோ கோசம் பண்ணோம், ஏன்னா லாஸ்ட் வேர்ல்டு கப் இருந்துச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு சிங்கிள் பர்சனால வந்து நடக்கப்பட்டுச்சு. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அக்கௌண்ட் பேர் தான் வந்து ரூனி மெட்ராஸ். ஸோ வந்து நாங்கள் என்னென்ன கேட்டிருந்தோம்னா உருகுவே வர்சஸ் போர்ச்சுகல் மேட்ச் வந்து எங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணுங்க. பிகாஸ் அந்த குரூப்ல ஒரு டஃபஸ்டான கேம் தான் போர்ச்சுகல் வர்சஸ் உருகுவே தான். எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற கேமுமே அதுதான் அந்த குரூப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா போர்ச்சுகல் வர்சஸ் உருகுவே தான். ஸோ அதுக்கு ஸ்க்ரீனிங் எங்களுக்கு கிடைக்குமா? ஸோ அதோட மேட்ச் டைமிங்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 12:30 AM இருக்குது. ஸோ ப்ரோ கிட்ட பேசினேன், அவர் என்ன சொல்கிறாங்கன்னா 24 hours ஒர்க்கிங் தான். ஸ்க்ரீனிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்க்ரீனிங் அதை விட முக்கியம் நம்பர்ஸ் தான். ஸோ நம்மளால் எவ்வளோ நம்பர்ஸ் புல் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கான டிமாண்ட் ஒன்று இருக்கும், இந்த டைமில் ஹோஸ்ட் பண்ணுறோன்னா இவ்வளோ நம்பர்ஸ் வரணும் அப்படின்ட்டு. அதை புல் பண்ணணும் ஆப்வியஸாக மேட்ச் ஸ்க்ரீனிங் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒரு மேட்ச்சாக வேணும், ஏன்னா டஃப் மேட்ச் இருக்குது அப்படின்ட்டு. டைமிங்ஸ் மட்டும் தான் இடிக்குது, பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இந்த மேட்ச் ஃபுட்பால் ஃபேன்ஸ் நம்ம எல்லாரும் தான் அதுக்கு போகணும், சப்போர்ட் பண்ணுறோம். இங்கே ஃபுட்பாலை வளர்க்குறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபுட்பால் கல்ச்சரை வளர்க்கணும். அந்த கல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வளர்ந்துச்சுனாலே ஆப்வியஸாக ஃபுட்பால் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். ஸோ அந்த கல்ட்டை வளர்க்குறதுக்காக, அந்த கல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாரும் வந்து ஸ்க்ரீனிங் பார்க்கணும். ஆப்வியஸாக நம்ம கேரளாலாம் போனால் தெருவுக்கு தெரு அதுவும் மலப்புறத்துலனா தெருவுக்கு தெரு ஸ்க்ரீனிங் இருக்கும். ஸோ இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஸ்க்ரீனிங் நடக்குது. ஸோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு சிங்கிள் பர்சனாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ரொனால்டோ ஃபேன். ஆனால் வந்து நான் வந்து ரொனால்டோக்காக அவருடைய கம்பேக் இந்த வேர்ல்டு கப்பில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொனால்டோக்காக இந்த ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமும் இந்த மாதிரியான ஸ்க்ரீனிங் நடக்கணும். அதுக்கு வந்து நம்ம நம்பர்ஸ் புல் அவுட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம சைட்ல இந்த நம்மள்ட்ட பெரிய சப்ஸ்கிரைபர் லெவல் இல்லாட்டியும் இப்போதான் ஒரு சின்ன நியூஸ் சேனல், ஒரு குட்டி சேனல் அப்படின்னு சொல்லலாம் கூடிய நம்மள்ட்ட இருந்து எந்த அளவுக்கு புல் பண்ண முடியுமோ நம்மளோட சப்போர்ட்டை முடிஞ்ச அளவுக்கு தரோம். ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ரூனி மெட்ராஸோடைய இன்ஸ்டாகிராமோடைய பேஜோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீனிங் அப்டேட் வரும். அதுக்கு வந்து உங்கள் நம்பர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பே பண்ணி வாங்க. யாரெல்லாம் இதை பார்த்து வரீங்கன்னு தெரில, பட் வாங்க அப்படிங்கன்னு சொல்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ அதர் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிக்கிடக்கா தமிழ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டிக்கிடக்கா தமிழ். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற இந்த வார்த்தை மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அடிக்கிற வரைக்கும் நம்ம எங்கேயுமே நம்ம அதாவது நம்ம சோஷியல் மீடியா பேஜில் வந்து ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. நமக்குன்னு யூடியூப் சேனல் மட்டும் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரமாக அந்த 1000 அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அடிக்கிறோம். ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சப்ஸ்கிரைப் டு டிக்கிடாக்கா. தேங்க்ஸ் ப்ரோ. ஆல்மோஸ்ட் சப்ஸ்கிரைப் டு டிக்கிடாக்கா. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.